செய்தி பாஜக சார்பாக தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் 9 பேர் கொண்ட தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது விருதுநகர் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடப் போவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் பாஜக சார்பாக 9 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும், கோவையில் அண்ணாமலையும், திருநெல்வேலி நைனா நாகேந்திரன் போட்டியிடுவார் என்று நேற்று தினம் 9 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்ட பாஜக தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக சார்பாக விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அதிமுக, திமுக சார்பாக தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பாஜக நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய 9 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டது. இந்நிலையில் தற்பொழுது விருதுநகரில் ராதிகா சரத்குமார் பாஜக சார்பாக போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக சார்பாக விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோடு இணைத்த சரத்குமார் தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் தனது மனைவியாகிய ராதிகா சரத்குமாரை நிறுத்தியுள்ளார். பாஜக சார்பாக அவர் விருதுநகர் போட்டியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விருதுநகரில் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் தமிழரசன் வழங்க இருக்கிறார். தம்பி தமிழரசன், வணக்கம். விருதுநகர் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது, மேலும் கூடுதல் விவரங்கள். பாரதிய ஜனதா கட்சியில் வேட்பாளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர் உட்பட 9 பேருடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 15 பாஜக வேட்பாளர்களின் பெயர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருவள்ளூரில் வி பாலகணபதி போட்டியிடுவார் என்றும், வடசென்னை தொகுதியில் ஆர்சி பால் கனகரட்னம் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. திருவண்ணாமலை தொகுதியில் அந்த கட்சியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் போட்டியிடுவார் என்றும், நாமக்கல் தொகுதியில் KP ராமலிங்கம் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பையும் அந்த பட்டியலில் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திருப்பூர் தொகுதியில் AP முருகானந்தமும், பொள்ளாச்சி தொகுதியில் வசந்தராஜனும் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மிக குறிப்பாக விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் தான் சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருந்தார் சரத்குமார். இந்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயினி போட்டியிடுவார் என்றும், கரூர் தொகுதியில் VV செந்தில்நாதன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை முருகானந்தமும், சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் யாதவ், அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் யாதவ் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மதுரை தொகுதியை பொறுத்தவரை பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் கூட்டணி கட்சியாக அங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தென்காசி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாரதிய கட்சியை பொறுத்தவரை 19 பேர் போட்டியிடுவார்கள் தமிழகத்தில் என்ற அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு 9 பேர் கொண்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் 20 உட்பட 9 பேர் கொண்ட பட்டியல் வெளியானது. இந்த இருவருமே தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பும் வெளியான நிலையில் தற்போது மேலும் 15 பேர் அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் கூட்டணி கட்சி தலைவர் தேவநாதன் யாதவ்,
ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையில் நமக்கு அந்த பட்டியலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியலை நாம் பார்க்கும்போது நேற்று இருக்கக்கூடிய பட்டியல், இரண்டு பட்டியலையும் சேர்த்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளர்களாக நன்கு அறிவித்தவர்களை கூடுதலாக அந்த மக்கள் அறிந்த முகமாக நிறுத்தியிருக்கிறார்கள் என்றே பார்க்க முடிகிறது. நேற்றைய பட்டியலை கூட கோவை தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். தொகுதியில் டாக்டர் தமிழிசை போட்டியிடுகிறார். நீலகிரி தொகுதியில் சில நாட்களுக்கு முன்பாக ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் லோக்சபா மக்களவை தேர்தலிலும் களம் காண்கிறார். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் மத்திய இணையமைச்சர், ஏற்கனவே அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை தொகுதியை பொறுத்தவரை நைனா நாகேந்திரன் தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அவர் மக்களவை தேர்தலிலும் களம் காண்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவை களமிறக்கியுள்ளது. வேலூர் தொகுதியை பொறுத்தவரை புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் தாமரை சின்னத்தில் களம் காண்கிறார். அவரும் செல்வாக்கு பெற்ற ஒரு வேட்பாளராக அந்த பகுதியில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய எம்பி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இந்திய ஜனநாயக கட்சியின் டாக்டர் பாரிவேந்தர் தற்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரியில் நரசிம்மன், மத்திய சபையில் வினோத் பி செல்வம் போட்டியிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பட்டியலுமே மிக முக்கியமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு பட்டியலாகவே இருக்கிறது. அந்த மக்கள் அறிந்த முகமாகவே இந்த முறையும் வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கிறது. வடசென்னை தொகுதியில் பால் கனகராஜ் போட்டியிடுவார் என்றும், அதனைத் தொடர்ந்து தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன், நாகை தொகுதியில் எஸ்.டி.எம். ரமேஷ், தஞ்சாவூர் தொகுதியில் எம். முருகானந்தம், சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் யாதவ், மதுரை தொகுதியை பொறுத்தவரை பேராசிரியர் ராம சீனிவாசன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே திருச்சி தொகுதியை அவர் குறிவைத்திருக்கிறார், அங்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் வெளியான நிலையில் திருச்சி சிவா சூர்யா, அவருடைய மகன் திருச்சி சூர்யா அதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். மண்ணின் மைந்தன் களமிறக்கப்பட வேண்டும், அதுதான் வெற்றியை உறுதி செய்யும் என்றும், அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ராம சீனிவாசனும் விளக்கம் அளித்திருந்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. மண்ணின் மைந்தன் என்பது முக்கியமல்ல, மண்ணுக்கான மைந்தன் போட்டியிடுவதே முக்கியம் என்று முரண்கள் வெளிப்பட்ட நிலையில் அவர் மதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மதுரையை சேர்ந்தவர் பேராசிரியர் ராமசீனிவாசன், அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் தொகுதியில் முருகானந்தம் வேட்பாளராக, திருப்பூர் தொகுதியில் ஏ.பி. முருகானந்தம் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல்லியை பொறுத்தவரை கே.பி. ராமலிங்கம் முன்னாள் எம்பி, திமுகவினுடைய முக்கிய அந்த பகுதியினுடைய முகமாக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்றி வந்த நிலையில் அவர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான நகர்வாகவே இதுவும் பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம் எஸ்.டி.எம். ரமேஷ் அந்த பகுதி மக்களின் முகமறித்தவராகவே அவர் இருக்கிறார். இந்த பட்டியலை நாம் பார்க்கும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாகத்தான் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் விருதுநகர் தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி தொகுதியை பொறுத்தவரை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சிவகங்கை தொகுதியில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவும் தாமரை சின்னத்தில் களம் காண்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் ஏறக்குறைய அனைத்து வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடும் போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மக்களறிந்த முகங்களாகவே வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் என்பது இந்த பட்டியலில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை 3 பெண் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் வேட்பாளர் பட்டியலில் மிக முக்கியமாக விருதுநகரில் ராதிகா சரத்குமாரும், சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை எதிர்த்து கார்த்தியாயினி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பெண் வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலாகவே இது இருக்கிறது. விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் ஏறக்குறைய மாணிக்கம் தாகூர் போட்டியிடுவார் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
தேமுதிக முன்னாள் நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் அங்கு போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெற்றிருந்தார். அவர் அங்கு போட்டியிடுவதும் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விருதுநகர் தொகுதி மிக முக்கிய தொகுதியாக மாறியிருக்கிறது. ராதிகா சரத்குமார், விஜய பிரபாகரன், மேலும் மாணிக்கம் தாகூர் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதி ஒரு பலம் வாய்ந்த போட்டியாளர்களை கொண்ட ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது. தென் சென்னை தொகுதியும் பலம் வாய்ந்த போட்டியாளர்களின் தொகுதியாக மாறியிருக்கிறது. பெரம்பலூர் தொகுதியும் அவ்வாறான ஒரு போட்டியை சந்திக்க இருக்கிறது என்றே நாம் கூற முடியும். பல்வேறு பட்டியல்களில் இந்த பாஜக வேட்பாளர்களின் பட்டியலை பொறுத்தவரை நன்கு அறிந்த முகங்களாகவே அவர்கள் களமிறக்கி இருக்கின்றனர் என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை பல்வேறு முகமறியாத வேட்பாளர்களை, அடிமட்ட தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பாணியை இந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கடைபிடித்திருக்கிறார் என்றே அதிமுக கூறி வருகின்றனர். அந்த அடிப்படையில் அதிமுக வேட்பாளர்களும் கடும் போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர்களாகவே இருப்பர் என்று அந்த கட்சி சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுகவும் 21 வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறது. அவர்களின் அறிமுக கூட்டமும் பிரச்சாரத்தையும் இன்று மாலை திருச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியலை பார்க்கும் போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடும் போட்டியை ஏற்படுத்த வேண்டும், குறிப்பாக வாக்கு சதவீதத்தையாவது உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருப்பதாகவே இந்த பட்டியலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏறக்குறைய அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்றே இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ராம்குமார். தம்பி தமிழரசன், இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமாக பிரதமர் மோடியை 3வது முறையாக பிரதமர் ஆக்கி காட்டுவேன் என்று அண்ணாமலை ஒரு சபதத்தோடு இந்த யாத்திரையை தொடங்கியிருந்தார். தற்பொழுது இந்த தெரிந்த முகங்களாக அவர்கள் தொகுதிகளை வேட்பாளராக அறிவித்துள்ளனர். ஆக இந்த தேர்தலில் இந்த 4 முனை போட்டி என்றால் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து 4 முனை போட்டியானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வேட்பாளர்களுக்கு இடையான இந்த அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி எவ்வாறாக இருக்கும்? நிச்சயமாக இந்த 4 முனை போட்டி என்பது அனைவருக்குமே ஒரு நெருக்கடியான ஒரு போட்டியாகவே இருக்கக்கூடும் என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமாக, குறிப்பாக அந்த கூட்டணிக்கு மிக பலம் வாய்ந்த ஒரு களமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றே சொல்ல முடியும். ஏற்கனவே அந்த கூட்டணி 2019 எப்படியான உறுதியான கூட்டணியாக இருந்ததோ அதே கூட்டணி தற்போது மீண்டும் களமிறங்குகிறது. அப்போது பெற்ற வெற்றியை இப்போதும் அவர்கள் பெறுவார்கள் என்றே பல்வேறு கருத்து கணிப்புகள், அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்தாக முன்வைக்கின்றனர். எனவே இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான வெற்றிக்கான ஒரு களமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து வருகிறது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் களமிறங்குகின்றனர். மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முழுமையாக ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அதிமுகவின் ஒற்றை முகமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை மட்டுமே அந்த கட்சி சந்தித்திருந்தது. தற்போது ஒரு முழுமையான மாநிலம் தழுவிய தேர்தலை அவர்கள் சந்திக்கின்றனர். எனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஒற்றை முகம், வெற்றி முகம் என்று நிரூபிக்கக்கூடிய அந்த முனைப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களும் அதற்கான வியூகங்களை வகுத்திருக்கின்றனர். இன்றைக்கு அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அந்த காட்சியையும் பார்க்க முடிந்தது. அதனை கடந்து பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் மட்டுமே போட்டி, திமுகவுக்கு நாங்கள் தான் நேரடி போட்டி என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தக்கூடிய நிலையில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை மற்றும் பிரதமர் மோடியின் அடிக்கடி தமிழ்நாடு சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளும் இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு முகமறிந்த நல்ல வேட்பாளர்கள், செல்வாக்கு பெற்ற வேட்பாளர்களையே களமிறக்கி அவர்கள் தங்களுக்கான வெற்றியை இங்கு உறுதி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் களமிறக்கி இருக்கின்றனர். அந்த வகையிலே இந்த பட்டியலை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. கரும்பு விவசாயி சின்னம் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கட்சி முதலாவதாக விண்ணப்பித்து பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னத்தில் அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 4 போட்டியாளர்களுமே தங்களுடைய
செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றனர். எனவே மிக முக்கியமான ஒரு களமாகவே இது உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான போட்டியாளர்களை கொண்ட ஒரு தேர்தல் களமாக இந்த களம் என்பது மாறியிருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும். விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை ராதிகா சரத்குமாரும் விஜய பிரபாகரனும் மாணிக்கம் தாகூரும் மோதக்கூடிய ஒரு களமாக இருக்கும் என்றே பார்க்கப்படுகிறது. மதுரை தொகுதி ராமசீனிவாசனும் வெங்கடேசனும் சரவணனும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனை கடந்து திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை AP முருகானந்தம் சுப்பராயன் அங்கு களமிறங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை அங்கு அஸ்வத்தாமன் பாஜக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அண்ணாதுரை ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு மிக முக்கியமான போட்டியாளர்களை கொண்ட செல்வாக்கு பெற்ற போட்டியாளர்களை கொண்ட ஒரு களமாகவே தமிழ்நாடு தேர்தல் களம் இந்த தேர்தலில் அமைந்திருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் சிவகங்கைக்கு தேவநாதன் யாதவும், தென்காசிக்கு ஜான் பாண்டியனும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 4 முனை போட்டியில் கடும் போட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியலாகவே இந்த பட்டியல் அமைந்திருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும். தம்பி தமிழரசன், இப்ப 4 முனை போட்டி குறித்து நீங்க விரிவா விளக்கம் கொடுத்தீங்க. இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா இப்போ பாஜகவுல ஏகப்பட்ட புதுமுகங்கள் இல்லாம பரிச்சயமான முகங்கள் நிறைய பேர் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்களுக்கும் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு ஒப்பீடுகளை நம்ம எப்படி பார்க்கணும்? பாஜக இப்ப முதன்முறையா கூட்டணி தலைமையேற்று நடத்துறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கை தமிழ்நாட்டில் நிரூபிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். அதனுடைய ஒரு கூறாகவே இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த முறையை அவர்கள் இந்த ஆண்டில் மட்டும் மகளில் அவர் 6 தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். இனியும் அவர் தமிழகத்திற்கான பயண திட்டமும் இருக்கு. எண் மக்கள் யாத்திரை உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு என்பது பெரும் அரசியல் களத்திற்கான ஒரு போட்டியாக மட்டுமல்லாமல் சித்தாந்த ரீதியிலாகவும் ஒரு ஒரு களமாகவே தொடர்ந்து இருக்கிறது. எனவே இங்கு அவர்கள் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பை தொடர்ந்து அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றனர். 19 பேர் பாஜக தரப்பில் இருந்தும் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சியினர் போட்டியிடக்கூடிய ஒரு நிலையையும் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். டிடிவி தினகரன் 2 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் தொகுதியிலும் OPS KHI சின்ன அந்த கூட்டணியை பார்க்க முடிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இருக்கக்கூடிய வளரும் கட்சிகளை சேர்த்து அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றனர். மேலும் பரிச்சயமான வேட்பாளர்களையும் களமிறக்கி இருக்கின்றனர். எனவே அரசியல் களம் என்பதை கடந்து சித்தாந்த களத்திலான போட்டியாளராக அவர்கள் திமுகவை கருதுகின்றனர். செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்ட வேண்டும். 2026 ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக தமிழகத்தில் உருவெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. அவருடைய ஒரு வெளிப்பாடாகவே இந்த வேட்பாளர்களையும் இருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மக்களின் ஆதரவு யார் ஈர்க்க போகிறது என்பதையும் பொறுத்து பார்க்கலாம்.